பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணுமேனு சொல்லி காத்திருக்கிற அன்பு குடும்பங்களுக்காக இந்த வார்த்தை இந்த நாளில் கொண்டு வருகிறேன். சங்கீதம் 127 அதிகாரம் 3 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி ஆண்டவரால் கிடைக்கும் பலன். சில வேளைகளில் கர்ப்பத்தின் கனி கிடைப்பதற்கு கால தாமதமாகிறது. குடும்பங்களில் காத்திருக்கிறோம். கர்ப்பத்தின் கனி கிடைக்காம நானும் என் மனைவியும் கடந்து போன நிந்தனை, அவமானம், கஷ்டங்கள், மிகுந்த கஷ்டம். அந்த காலத்துல எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை அறியாத நாட்களில் இருந்த கஷ்டம் ஒன்று. ஆண்டவரை அறிந்த பிறகு காலதாமதமாகதே, ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிப்பார் என்று காத்திருந்த நேரங்கள் உண்டு. அதனால் இன்னைக்கு பிள்ளைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அந்த பாரம், அந்த ஏக்கம் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த நாளில் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வார்த்தையை சொல்லுகிற, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உங்களுக்கென்று இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை எந்த இடத்துல யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற காலம் நெருங்கி இருக்கிறது. உங்களுக்கு முன் குறித்திருக்கிற காலத்துல நிச்சயம் கர்ப்பத்தின் கனி என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன் பாஸ்டர் இவ்வளவு லேட் ஆகுது, ஏன் இவ்வளவு கால தாமதமாகுது? ஆபிரகாமுக்கு 25 வருடம் ஆண்டு காக்க வைத்தார். சகரியா வயது சென்ற நாட்கள்ல எலிசபெத்தை ஆசீர்வதித்தார். தேவன் ஒரு சில நாட்கள்ல அந்த கால தாமதமாகிறது. அநேக நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழக பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். 2 வருஷம், 4 வருஷம், 6 வருஷம், பல வருஷமா காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் நேர்த்தியான பலனை உங்களுக்கு கொடுப்பார். காத்திருந்து பெற்றுக்கொள்றதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. நீங்க சொல்றது ஈஸி பாஸ்டர், ஆனா காத்திருப்பினுடைய அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லலாம் ரொம்ப கஷ்டம். அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த கஷ்டத்தை அனுபவித்து 6 வருடம் அதில் கடந்து வந்தனால சொல்றேன், அந்த நாட்கள் நிறைவேறுகிற பொழுது கர்த்தர் கொடுக்கிற அந்த கர்ப்பத்தின் கனி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டு தான் அதை கொடுக்க முடியும். நம்ம பல வகையில இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்ல முயற்சி செய்யறோம். எனக்கு ஆண்டு எப்படியோ ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும். எந்த வகையில ஆண்டவர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும்னு முடிவு செய்திருக்காரோ நிச்சயம் கொடுப்பார். அந்த கனி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் சொல்றேன், சங்கீதம் 127 வசனத்தின்படி, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அந்த சுதந்திரம் உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். மனசு விட்டுறாதீங்க. தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீங்க. உங்க கரத்தில் இருந்து நீங்க குறிக்கப்பட்ட நேரத்தில் எப்படி எங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறீங்களோ, எந்த வகையில கொடுக்கணும்னு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீர். எந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லவே முடியாது. எலிசாவை, அந்த தேவ ஊழியரை பொறுப்பெடுக்கணும்னு சொல்லி சுனேமியால் தன் கணவனிடத்துல பேசி தன்னால் முயன்ற அளவுக்கு அந்த தேவ ஊழியனுக்கு உரிய காரியங்களை, ஒரு தேவ ஊழியனுக்கு ஒரு உபசரணை செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம், அது தேவனுக்கு என்று செய்வது. அது நல்லா மனதில் வைத்துக்கணும். அந்த அப்படி செய்கிற பொழுது எலிசா இவ்வளவு தூரம் நம்ம மேல கரிசனையா இருக்கிறாளே, மகளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கொடுக்கிறார். அடுத்த வருடத்திலேயே அந்த இடத்துல ஒரு மகனை பெற்றெடுக்கும்படியா தேவன் கிருபை செய்கிறார். மனசு வெற்றாதீங்க. ஆண்டு மேல இருக்கிற விசுவாசத்துல, நம்பிக்கையில உறுதியோடு இருங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஆலயத்துல அந்த ஊழியக்காரருக்கு உண்மை உத்தமமா இருங்க. தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யுங்க. பரத்திலிருந்து தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அந்த சுதந்திரம் நிச்சயம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு முன் குறிக்கப்பட்ட அந்த பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பலன் உங்களை நிச்சயம் சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வடித்த
கண்ணீருக்கெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியான அந்த மகிழ்ச்சியின் காலத்துக்குள்ள என் ஆண்டவர் உங்களை கொண்டு செல்லுகிறார். தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அந்த பலன் நிச்சயம் உங்கள் மேல வரும், உங்க குடும்பத்தின் மேல வரும். சங்கீதம் 127:3 சாட்சியா நீங்கள் உங்க குடும்பம் இருக்கும்படியா, சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமா நீங்கள் இருக்கும்படியா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதாக. கர்த்தாவே, இந்த நாள்ல கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, ஆண்டவரே அடுத்த வருடத்தில் இந்த குடும்பங்கள்ல கர்ப்பத்தின் கனி இருக்கும்படியா, தேவன் மகிமையை ஆசீர்வதிக்கும்படியா, பரலோக ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இருக்கும்படியா மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிற தேவ கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டு, உயர்த்தட்டு, கோடா கோடியா பெருக செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.